மாந்தி 7ல் நின்றால் சனி லக்கணத்துக்கு பாவியாய் இருந்தால் நீச குலத்தில் திருமணம் செய்வார். 7ஆம் இடத்தில் பாக்கியம், பஞ்சமம், குடும்பம், லக்னம் ஆகிய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் திருமணம் பூர்வீக ஊரில் நடக்கும். 2ல் ராகு அல்லது கேது இருந்தால் அவருக்கு இருதார யோகம் நிச்சயம். 7ஆம் இடத்துல இருந்தா மேரேஜை லேட் பண்ணும். ஆனா 2ஆம் இடத்துல இருந்தா 2 குடும்பத்தை உண்டாக்கணும்னு அர்த்தம். இந்த விபச்சாரத்துல இருக்கிறது அல்லது ஒரு தீய ஒரு தொடர்பு இருக்கும், கள்ள உறவு இதெல்லாம் சொல்றோம்ல, அது ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாம தன்னை பாதுகாத்து நன்மையான ஒரு பலனாக சரி பண்ணிக்கிறது நல்லது. மீன லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், சுக்கிரன், ராகு நின்ற அமைப்புள்ள விதவை கோலம் பூண்டு விபச்சாரத்தில் ஈடுபடுவார். அதாவது அந்த பெண்ணுடைய கணவன் சின்ன வயசுல இறந்துருவாரு. அந்த அம்மா லைஃபை செக்யூர் பண்றதுக்காண்டி எதையோ ஒன்று பண்ணணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி போயிடுவாங்க. அல்லது யாராவது ஏமாற்றி அவங்கள இப்படி ஒரு தொழிலாவே கூட இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சூதுவாது நடக்குது இல்லை நாட்டில், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஜாதகம் ஆணுக்கு அமைந்தால் அவர் காதல் தோல்வியினால தற்கொலை பண்ணிக்கிறார். தனுசு லக்னத்துக்கு 7ல் செவ்வாய், ராகு, சுக்கிரன் நின்றிருந்தால் அந்த அமைப்புள்ள பெண் கட்டாயமா அந்த விபச்சாரமே தொழிலா வச்சு நடத்தக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த ராகு கேது எப்பவுமே சமசப்தமா தான் இருக்கும். இது இருக்கிற இடத்துல 120-180 டிகிரி நேர எழுத்த ராசியில 7ஆம் ராசியில தான் இருக்கும். ராகு நின்று கிளாக் வைஸ்ல இருந்தீங்கன்னா 7ஆவது ராசியில கேது வந்துடும். கேது நின்ன ராசியிலிருந்து கிளாக் வைஸ்ல இருந்தீங்கன்னா 7ஆவது ராசியில ராகு வந்துடும்.